இந்த நிமிடம் நீ கேட்கின்ற இந்த வார்த்தைகள் வழியாக உனக்கான அற்புத அதிசய அழைப்பு பழனியிலிருந்து வந்திருக்கின்றது. இந்த அழைப்பு பழனி மலைக்கு மேலிருந்து முருகனின் திருப்பதம் விட்டு உன்னை வந்து இப்பொழுது அழைக்கின்றது. என் பிள்ளையே, என்னை நோக்கி பார், உன் வாழ்க்கை இப்பொழுது புதிய பக்கம் திரும்ப போகின்றது என்று. இந்த முருகனுடைய வாக்கை இன்று மட்டும் நீ முழுவதுமாக கேட்டிருந்தால் உன் வாழ்க்கையை வெல்ல உன்னால் சுலபமாக முடியும். மிக பெரிய மகிழ்ச்சியை காண உன்னால் சுலபமாக முடியும். தடைகள் அனைத்தையும் வென்று உன் வாழ்விற்கான இன்பத்தின் பக்கம் உன்னால் விரைந்து செல்ல முடியும். உனக்கே உனதாக காத்திருக்கின்ற சில விஷயங்களை உடனே பெற்று மகிழ முடியும். என் பிள்ளையே, நீ எதற்காக காத்திருந்தாய் என்றால் அதற்கு இப்பொழுது பதில் கிடைத்துவிடும். நீ சொல்வதற்குள் உன் மனதில் இருந்த எண்ணங்களை அறிந்து விடுகின்ற இந்த முருகனுடைய அருள் இன்று உன்னால் ஏற்கப்பட்டு விட்டது. பழனி மலை காற்று கூட இப்பொழுது உன் பெயரை தான் உச்சரிக்கின்றது. அதில் மழை துளிகள் சிதறும் முன் புனித மழையாக உன் வீட்டில் இறங்கப் போகின்றான் இந்த முருகன். உன் இதயத்தில் எத்தனை வலிகள் இருந்தாலும் அவை இன்று இரவுக்குள் கரைந்துவிடும். ஏனென்றால் பழனி ஆண்டவன் நான் சொல்கின்றேன், இது சின்ன பாலனுடைய வாக்கு, உண்மையான அருள் வாக்கு. ஒரு நிமிடம் உன்னுடன் இருந்து நான் பார்க்க போகின்றேன். அந்த நிமிடம்தான் உன் வாழ்க்கையை இப்பொழுது திருப்ப போகின்றது. நீ கனவுகள் கண்டாய், ஆனால் அவை பலிக்கவில்லை என்ற ஏமாற்றத்தில் இருந்தாய். அந்த ஏமாற்றங்களை நீ எடுத்து வைத்திருந்த வெற்றிடத்தில் நான் இப்பொழுது என் அருள் மலரை போடுகின்றேன். அந்த மலர் உன் வாழ்க்கையில் நாள்தோறும் மலரப் போகின்றது. அது மட்டுமா, அது நறுமணமும் வீசப்போகின்றது அல்லவா? இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு கணமும் பழனியிலிருந்து உனக்கான பதில் வந்து கொண்டிருக்கின்றது. நீ மனமாற வேண்டிக் கொண்ட அந்த ஆசை இன்று நிரூபிக்கப்பட போகின்றது. உன்னை கைவிட்டது போல தோன்றிய இந்த உலகம் நாளை உன்னை அடையாளம் காணும். அந்த அடையாளம் முருகன் இட்ட பரிசுத்த தலையெழுத்து. இது அழிக்க முடியாத அருள் தேங்கும் எழுத்து. உன் பிரார்த்தனை, உன் புனித எண்ணங்கள், உன் அன்பான நடத்தை எல்லாவற்றிற்கும் முருகன் தருகின்ற பதில். தோன்றுவது எல்லாம் தவறாக இருக்காது. சில நேரத்தை பார்த்துதான் அனைத்தும் வரும். பல நேரங்களில் நமக்கு கிடைக்காமல் இருப்பதை போல தோன்றினாலும் ஒரு கணப்பொழுதிலேயே கிடைத்து உன்னை ஆச்சரியப்படுத்தும். என்னுடைய அருள் உன்னை காக்கின்றது, உன்னை சிரிக்க வைக்கின்றது. அதிருப்தியில் நீ இருந்தால் உனக்கு ஏதோ சொல்ல வருகின்றது. இன்று இரவுக்குள் நீ பூரிப்படைய போகின்றாய் என்று. பழனியிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு காற்றும் ஒரு தெய்வ வார்த்தையை தாங்கி வருகின்றது. அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் தீர்ப்புகளாக இப்பொழுது மாறுகின்றது. நீ நம்பிக்கையை இழந்திருந்தாய், ஆனால் பழனி முருகன் உன்னை நம்புகிறேன். உன் மனதை பார்த்து நான் நினைக்கின்றேன், நீ உண்மையான பக்தன். உனக்கு நன்மை கொடுத்தே ஆக வேண்டும். நீ முயற்சிக்கின்றாய், தவிக்கின்றாய், கலங்குகின்றாய், ஆனால் எதையும் விட்டுவிடவில்லை. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உன்னை உயர்த்தக்கூடிய சக்தியாக இந்த முருகனுடைய சக்தி என்றென்றும் இருக்கும். அழுத கண்ணீரெல்லாம் இன்றோடு நின்றுவிடும். ஏனென்றால் சந்தோஷமான செய்தி இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டது. பலவிதமான நன்மைகள் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகின்றது. நிம்மதியை தராத விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது ஒன்று கூடி வந்து நிம்மதியை கொடுக்க போகின்றது. உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உனக்கு மருந்திட வந்து விட்டது. உன்னை கஷ்டப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வந்து விட்டது. உன்னை கீழே தள்ளிய விஷயங்கள் எல்லாம் உன்னை மேல் தூக்கி உயர நிற்கச் செய்ய வந்திருக்கின்றது. உன்னை புலம்ப வைத்த விஷயங்கள் எல்லாம் உன்னை பாராட்டப்பட வைக்கப் போகின்றது. போதும் இந்த வாழ்க்கை என்று பல நேரங்களில் எந்த அளவிற்கு உன் மனம் கொதித்து பல புலம்பல்களை வெளியிட்டது என்று எனக்கு தெரியும். இறைவனே இல்லை என்கின்ற முடிவுக்கே ஒரு சில நேரங்களில் நீ வந்திருந்தாய். ஆனால் இப்பொழுது உன் செவியில் என்னுடைய வாக்கு கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் இது உனக்கான வாக்கு. நீ என் பக்கம் இழுக்கப்பட்டிருக்கின்ற குழந்தை, என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற குழந்தை. என்னுடைய நேரடி பார்வையில் நீ இப்பொழுது இருக்கின்றாய். இந்த முருகனுடைய வேல் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உன்னை காத்து நிற்கும். காக்க காக்க கனகவேல் காக்க என்ற மந்திரத்தை மனதில் சொல். இந்த கனகவேலன் எப்பொழுது முக்காலமும் உன்னை வந்து காத்து கொண்டிருப்பேன். எந்த துன்பமும் உன்னை நெருங்காமல், எந்த பிரச்சனையும் உன்னை
ஆட்பறித்து கொள்ளாமல் உன்னை எல்லா நேரமும் சந்தோஷமான மனநிலையோடு சூழ்நிலைகளோடு உன்னை வாழ வைக்க என்னால் முடியும். கந்தனை நம்பினால் இந்த கந்தனுடைய கருணை உனக்கு வழிகாட்டியாக இருக்கும். உயர்வு என்பது வெற்றிக்கான ஒரு உந்துதல். அந்த உந்துதல் இப்பொழுது உனக்கு தேவைப்படுகின்றது. முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் தேவைப்படுகின்றது. தாழ்த்தப்பட்டிருப்பது போல இருக்கின்ற உன்னுடைய நிலைமை என்னால் உயர்த்தி காண்பிக்கப்படும். நன்மைகளை உனக்காக திட்டமிட்டு வைத்துள்ளேன். உன்னை காயப்படுத்துபவர்களை எல்லாம் நீ மன்னித்து விட்டாய். மனதளவில் மன்னித்திருந்தாலும் அந்த பாதிப்பு இன்னும் உன் வாழ்க்கையில் விளைவாக வெளிப்பட்டு கொண்டிருப்பதை நான் காண்கின்றேன். மன்னிக்க வேண்டும் என்று மனம் துடித்து மன்னித்து விட்டது. ஆனால் அந்த நேர்ந்த தவறுகளை, பிரச்சனைகளை நினைத்து இன்றளவும் உன் மனதை பாதித்தும் இருக்கின்றது. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கின்றேன் குழந்தையே, நடந்து முடிந்த பிரச்சனைகள் யார் மூலமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதற்கு ஒரு காரணம் நீயும் தான். நீயும் அந்த பிரச்சனையில் உள்ளிருக்கின்றாய். யாரும் உன்னை தனியாக ஏமாற்றிவிடவில்லை. நீயும் சேர்ந்துதான் ஏமாந்திருக்கின்ற. அந்த சூழ்நிலை உன்னால் தான் நிகழ்ந்தும் இருக்கின்றது. இதை நீ ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்கள் உனக்கு பிரச்சனையை கொடுத்திருந்தாலும் அதற்கு ஒருவித காரணம் நீ செய்த செயல்களும் என்பதை மறந்து விடாதே. நம்பிக்கையை அளவுக்கு அதிகமாக வைத்து ஏமாற்றத்தை சந்தித்து விட்டாய். ஓரளவிற்கு மேல் நம்பிக்கையை வைக்கக்கூடாது. சில விஷயங்களை மனமானது சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அந்த மனதை உறுதிப்படுத்தி தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை உனக்கு தெரிந்திருந்தும் அதை நீ செய்ய மறுத்ததுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அதனால் உன் மனதை இப்பொழுது முழுவதுமாக தேற்றிக்கொண்டு ஆறுதல் படித்துக்கொண்டு பழைய விஷயங்களிலிருந்து கடந்து வெளிவந்தே ஆக வேண்டும். உனக்கான புதிய தொடக்கத்தை இந்த முருகன் தர தயாராக இருக்கின்றேன். பலவிதமான நன்மைகள் உனக்காக நடக்க காத்திருக்கின்றது. பழையன கழியட்டும், புதியன உன் வாழ்க்கையை வெல்லட்டும். முடிந்த விஷயங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்காமல் புதிய அத்தியாயத்திற்குள் என் கரம் பிடித்து பாதம் பற்றி உள்நுழைந்தாயே. ஆனால் புது வாழ்க்கை உனக்காக மலரும். புது மலர்ச்சியை மறுமலர்ச்சியாக இந்த முருகன் உன் வாழ்க்கைக்கு கொண்டு வருவேன். தற்சமயம் உனக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை, மன உளைச்சல், பிள்ளைகளால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த துன்பம், உடன் இருப்பவர்களால் உனக்கு இழைக்கப்படுகின்ற இந்த அநியாயங்கள் அனைத்திற்கும் தீர்வு உனக்கு உடனே கிடைத்துவிடும். என் பின்னால் நீ வந்தால் போதும். பக்தி மழையில் நீ நனைந்தால் போதும். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக இன்று கிடைத்திருப்பதால் எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும்.